Hello guys, welcome back to my dear facts channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து ரீசன்ட்டா ஒரு 1 month few weeks back வந்து நான் சவுகார்பேட்ல வாங்கிய இந்த பீட்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அவங்க வந்து இந்த பீட்ஸோட ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் புதுசாக இந்த மாதிரி பீட்ஸ் வாங்க போகிறீங்க, உங்களுக்காக செய்ய போகிறீங்க, இல்லை மற்றவங்களுக்காக செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் பீட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். என்னோட வீட்டில் கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் சரியாக இருக்காது, அதனால இதோட கலர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. பட் இது ரொம்ப கான்ட்ராஸ்டான டார்க் பிங்க் கலரு வித் மார்பிள் எஃபெக்ட். இது எல்லாமே வந்து எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண முதலி ஸ்ட்ரீட், சவுகார்பேட்டில் இருக்க நாராயண முதலி ஸ்ட்ரீட்குள்ளே போகிறப்போ நான் இங்கே பீச் ஷாப்பிங் சொல்லி நான் எல்லாமே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் ஒரு கடையாக போனேன். ஸோ அங்கே போகிறப்போ இது ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் நடுவில் போகிறப்போ, அந்த ஸ்ட்ரீட்க்கு நடுவில் கொஞ்சம் ஷாப்ஸ் நீங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்ஸே பார்த்துட்டே போனீங்கன்னா உள்ளே கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. இல்லைனா வந்து ஜுவல்லரி மேக்கிங், எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸில் போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை நான் வாங்கினப்போ இது அவங்க எனக்கு என்ன ரேட் சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டிங் வந்து 35 ருபீஸ்ன்னு அப்படின்னு இந்த மாதிரி பீட் சொன்னாங்க. அந்த கடையில் 35 ருபீஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இது மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். திரும்பி கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கலான்னு சொல்லி போனப்போ அதுக்கு வந்து நான் இன்னொரு கடை தேடி போயிருந்தேன். அது என்னென்னா மாருதி லேஸ் ஹவுஸ். இந்த கடை தான். நீங்கள் இது லொக்கேஷன் வந்து கூகுளில் போட்டாலே வரும். அங்கே போயிட்டு அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ உங்களுக்கு அந்த லொக்கேஷன்லாம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோலேயே அப்லோட் பண்ணுறேன். அங்கே போனப்போ இது வாங்கின அதே கடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து மாதிரி போச்சு. அதுக்குள்ளே தான் வந்து மாருதி லேஸ் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த கடை இருந்துச்சு. அங்கே வந்து நான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பிளெயின் பீட்ஸு ஒரு ஸ்டிங் வந்து 25 ருபீஸ்னு இது சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் மாறும். நம்ம கூட வந்து ஸ்டார்டிங் தெரியாமல் போய் சில இடத்துல 50 ருபீஸு 60 ருபீஸ்க்கு கூட இதெல்லாம் நான் சேல் பண்ணாங்க. நான் பார்த்துருக்கேன் கடைகளில். பார்த்துட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எங்கெங்கே ரேட் இருக்குதுன்னு தெரியும். நானும் பிகினர் தான். ஸோ நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷாப்ஸை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிங் 25 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இது இந்த ஒயிட் கலரு, இந்த பிளாக்கு, அப்புறம் இந்த பர்பிள், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டிங் 25 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டிங் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ்லாம் பார்த்தோன்னா இது வந்து நார்மல் பீட்ஸ் ஒரு ரேட்டு, இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸு, மார்பிள் பீட்ஸ் ஒன்று ஒரு ரேட்டில் இருக்கும். அதே மாருதி லேஸ் ஹவுஸில் வாங்குறப்போ இது எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 40 ருபீஸ் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அப்படி நிறைய பார்க்குறப்ப நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒன்றா தேடி தான் வாங்கினோம். இது வந்து ஒரு பீச் அண்ட் பிங்கிஷ் மிக்ஸ்டு கலரில் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸு 40 ருபீஸ். அதே மாதிரி இந்த ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட் எஃபெக்ட்லாம் பார்க்குறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து 40 ருபீஸ்னு வாங்கினேன். நான் சொல்லிடுறேன், எல்லாமே ஒன்று ஒரு கடையில் வாங்கினது. அதே மாதிரி சாம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு ரேட் வைப்பாங்க. நான் யூடியூப்பை பார்த்து ஒரு கடையில் போனேன். கடைசியில் அவங்க வந்து ஒரு கடையில் ஒரு மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போன கடையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஒன்றா காட்ட எல்லாமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாட்டி எடுத்துட்டிங்கன்னா திரும்பி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி வைக்கிறீங்கன்னா மொத்தமே நாங்கள் கேன்சல் பண்ணிவிடும், எதுவுமே நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே எதுவுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு இடம் நாங்கள் வந்து போய் வாங்கினோம். அங்கே எப்படின்னா அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை, பிளாக் பட்டர்ஃப்ளை இது இருக்குல்ல, இந்த பிளாக் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து
ஒரு கடையில் வாங்க போனோம். அங்கே எப்படி சொன்னாங்கன்னா மினிமம் 6. இப்போ நான் இந்த டால்ஃபின் எடுக்கிறேன்னா இதே கலரில் இதே டால்ஃபின் 6 எடுக்கணும். அந்த மாதிரி இப்போ பட்டர்ஃப்ளை எடுக்கிறேன்னா 6 பீஸ் எடுக்கணும். இண்டிவிஜுவல் பீசஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் இந்த வாங்கினேன்ல அதே கடையில் தான் இதுவும் வாங்கினேன். இது ப்ரொமோஷன் கிடையாது. அங்கே எல்லாமே வந்து 8 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. 8 ருபீஸ்க்கு சில சாம்ஸ் வச்சுருந்தாங்க, சில சாம்ஸ் வந்து 10 ருபீஸ் வச்சுருந்தாங்க, சிலது 12 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே ஒன்று பீஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து மாருதி லேஸ் ஹவுஸில் வாங்கினது. இது இன்னொரு கடையில் ஒரு ரேண்டமான ஒரு கடையில் வாங்கினேன். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஒயர் கிறிஸ்டல் டெக் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எலாஸ்டிக் ஒயரு இது வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்குறப்போ 0.8 வாங்கினேன். 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நீங்கள் இந்த எலாஸ்டிக்குமே வாங்குறப்போ நீங்கள் பீட்ஸ் வாங்குகிற ஷாப்லேயே கேட்டிங்கன்னா கிடைக்கும். அங்கே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இதை வந்து நான் 3rd டைம் அந்த கடைக்கு போனப்போ 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இதை நான் சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பல்காக கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா நீங்கள் அதை விட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே போய் ஷாப்பிங் பண்ணுறப்போ இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறப்போ ஒரு மினிமம் ஒரு 500 ருபீஸ் ஆச்சு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிடலாம். அலைச்சல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஷாப்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 25 ருபீஸ் சொன்னீங்க, இந்த கடையில் 30 சொல்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஏன்னா வந்து அமௌண்ட் எல்லாமே ஷாப் பை ஷாப் மாறும். ஒருத்தர் ஒரு ரேட் வைப்பாங்க. நீங்கள் ஸோ முதல்ல ஒரு கடைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மொத்தத்தையும் அங்கேயே வாங்கிடாமல் 1-2 பீஸ் வாங்கிட்டு மற்ற கடைங்களையும் நீங்கள் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் எந்த இடத்துல கம்மியாக இருக்குது தெரிஞ்சுட்டு பல்கான ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த ஷாப்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு லொக்கேஷன் வீடியோ எடுத்து காமிச்சு போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.